அனைவருக்கும் வணக்கம். தமிழ்க்குடி விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அரிசி மாவு வச்சு மொறு மொறுன்னு கிறிஸ்பியான சிப்ஸ் வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவை இதில் சேர்த்துக்கிறலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது மாதிரி கிளறி விட்டதுக்கு அப்புறமா குறைவான தீயிலேயே ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறமா நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். நீங்கள் பிசையும் போது இந்த மாவு கைகளில் ஒட்ட தான் செய்யும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி உருண்டை தட்டும்போது உங்களுக்கு கைகளில் ஒட்டாது. இப்போ இதை நம்ம சப்பாத்தி பலகையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி சப்பாத்தி பலகையில் கொஞ்சமாக அரிசி மாவு நல்லா தூவிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாவு வச்சு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கிறலாம். ஏன்னா இது அரிசி மாவு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அரிசி மாவு சேர்க்காமல் தேய்க்கும் போது கண்டிப்பாக ஒட்டும். நீங்கள் ஒவ்வொரு தடவை தேய்க்கும் போதும் திருப்பி போட்டு தேய்க்கும் போதும் கொஞ்சமாக அரிசி மாவு தூவி விட்டுக்கோங்க. அப்போனா தான் நமக்கு பலகையில் ஒட்டாமல் இருக்கும். நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது போல் தேய்ச்சதுக்கப்புறமா நாம் ஒரு நைஃப் வச்சு நல்லா ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இது போல் கட் பண்ணிவிட்டு நான் முக்கோண வடிவத்தில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை உங்களுக்கு எந்த மாதிரியான வடிவம் தேவையோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோ பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மெல்லிசாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்குன்ட்டு. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் எல்லா மாவையுமே இது போல் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நாம் கட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே இதை நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது ஒரே நேரத்திலேயே நீங்கள் 10லேருந்து 15 சிப்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டு எடுக்கலாம். இது போல் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் வெறும் அரிசி மாவு மட்டும் நம்ம சேர்த்து செய்கிறதுனால இது கலர் அந்த அளவுக்கு மாறி வராது. ஒரு லைட் ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகி வரும். இது மாதிரி வந்த உடனேயே நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம எல்லா சிப்ஸுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம். பாருங்கள், இப்போ சிப்ஸ் நல்லா தயாராகிருச்சு. இதை நீங்கள் வெறுமனே அப்படியே கூட சாப்பிட்லாம். இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாம். நாம் மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்துக்கிறலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விடுங்க. மிளகாய்த்தூள் நல்லா எல்லா சிப்ஸ்லேயுமே படணும், அது மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த சிப்ஸ் ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் குடியில் இருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.